வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ பொரியலுங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 3/4 கப் போல் நான் பூவை கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கைப்பிடி போல் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தாளிப்புக்கு இதெல்லாம் காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சால்ட்டு. இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், சீரகம் கொஞ்சமாக, 3 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி சேர்த்துடலாம். இது நல்லாவே பொரியட்டும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை உருக்கி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். 2 கைப்பிடி போல் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லாவே பொன்னிறம் ஆயிடுச்சு. நல்லாவே கிண்டி விட்டுடலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வாழைப்பூவில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல, அது எண்ணெயிலே நல்லாவே வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா வாழைப்பூ ஃப்ளேவர் மாறாது, அதுக்கப்புறம் கலரும் போகாது, அதனால தான். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் போல் மூடி வச்சுருக்கலாம். இப்போ எனக்கு நல்லாவே வந்திருக்கு. சிம்மில் தான் வச்சு பண்ணணும் இதை, ஏன்னா தண்ணி எதுவும் சேர்க்க போகிறது இல்லைல்ல. ஓகேங்க, வாழைப்பூ நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ்ஷெல்லாம் குழந்தைங்களுக்கு இப்போத்துலேருந்தே செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.